ஏதோ வெள்ளையா தெரியுது, ஏதோ இருக்குங்க. அப்படி இருக்குங்க, பயங்கரமா இருக்குங்க தலைமுடி. எதிர்பார்க்கவே இல்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 1000 மடங்கு ஜூம் பண்ணுற ஒரு கேமரா வந்து பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை வச்சு எதை ஜூம் பண்ணி அது எப்படினா இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்ச ப்ராடக்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கோம். இதோட அன்பாக்சிங் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ஐடியாஸ் அன்பாக்சிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் வந்து பண்ணியிருக்கேன். பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். இப்போ வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணி அதை வச்சு என்னென்னா செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதை வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். நார்மலாக ஒரு பேக்கில் தான் வந்திருக்காங்க. இதை வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டாண்ட் வந்து தந்திருக்காங்க. அதாவது நம்ம வந்து ஜூம் பண்ணும்போது லைட்டை வந்து அசைச்சோம் அப்படின்னா ரொம்ப நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டாண்ட் வந்து தந்திருக்காங்க. அதுக்கடுத்து என்னென்ன தந்திருக்காங்கன்னா நம்மளுக்கு கேமரா வந்து தந்திருக்காங்க. இதுதான் நம்மளுக்கு வந்து 1000 மடங்கு ஜூம் பண்ணுற கேமரா. இதில் வந்து பார்த்திங்கன்னா லைட் வந்து இருக்குது. அதுக்கடுத்து நம்மளுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு அந்த லைட் இருக்குது. அதுக்கடுத்து ஜூம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50லேருந்து 1000 வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜூம் பண்ணுறதுக்கு உரிய அந்த இது இருக்குது. அதுக்கடுத்து கேப்சர் பண்ணுறதுக்கு ஒரு இதுவும் பட்டனும் தந்திருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தந்திருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி மைக்ரோஸ்கோப் கேமரா. ஸோ அதனால் வந்து இது யூஎஸ்பி டைப் மட்டும் தான் தந்திருக்காங்க, வேறு எந்த கேபிளும் இதுவும் தரல. அதுக்கடுத்து நம்மளுக்கு ஒரு சிடி தந்திருக்காங்க. இது வந்து நம்ம விண்டோஸில் வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப்பில் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும்னா இந்த சிடியை வச்சு அந்த டிரைவரை இன்ஸ்டாலேஷன் பண்ணதுக்கு அடுத்து தான் இந்த இதை வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டே ஆகும், இல்லைன்னா சப்போர்ட் ஆகாது. ஸோ அதுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா மொபைலில் தான் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக டைப் சி கேபிளை வச்சு வந்து நான் கனெக்ட் பண்ண போகிறேன். இப்போ வந்து இந்த யூஎஸ்பி கேபிள் இருக்குது பார்த்திங்கன்னா, அதை வந்து டைப் சி கேபிளோட சேர்த்தாப்பில் கனெக்ட் பண்ணியாச்சு. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா மொபைலில் வந்து ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த கேபிள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து தரல. சரி, ஓகே. அதுக்கடுத்து மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாலேஷன் கண்டிப்பாக வந்து பண்ணணும். அதை வந்து டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஹச்வி கேம்னு ஒரு சாஃப்ட்வேர் இது. ஸோ அதை வந்து இன்ஸ்டாலேஷன் நான் வந்து பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் வந்து ஸ்க்ரீனில் வந்து காட்டுறேன், அந்த ரெக்கார்ட் ஆகிறதுனா ஃபுல்லாக வந்து காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து எதை ஜூம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து திங்ஸ்னால் நிறையா வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதாவது பல்லாரி வெங்காயம், அதுக்கடுத்து இந்த மாதிரி தலைக்கு மாட்டுற குப்பி, அதுக்கடுத்து முட்டை ஓடனா இது பண்ண போகிறோம். அடுத்து சாண்ட் பேப்பர், இலைகள், அதுக்கடுத்து ஸ்கேல், ஏகப்பட்டது இருக்குது. எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்க்ரீனில் ஓட விட்டுக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட வந்து காட்ட போகிறேன். இதை வந்து நான் வந்து வச்சுக்கிறேன். இப்போ எப்படின்னா தெரியுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. இதில் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது ஜூம் இதை. சரி, ஓகே, ஒவ்வொன்றா வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து அந்த கையை வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறேன். கையை வந்து பார்க்கணுன்னு ஆசை. ஃபஸ்ட்டு வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் இது ஜூம் ஆகுறது இது. இப்போ வந்து கையை வந்து வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஒரு நார்மலாக ரோஸ் கலர் மட்டும்தாங்க தெரியுது. கொஞ்சம் கூட்ட வந்து பார்த்திங்கன்னா தெரியும். அந்த கையில் உள்ள அந்த இதுனா ஃபுல்லாக தெரியுதுங்க. அந்த ரேகை ரொம்ப ஜூம் ஆகிருக்குங்க. கையே வித்தியாசமாக காட்டுது. இதை நெகம் கிட்ட வந்து பாருங்கள். நெகம் கிட்ட அந்த இதனால் வந்து பாருங்கங்க, தொலினா பிளந்து அந்த இதனால் வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். பயங்கரமாக இருக்குங்க தொலி. அதுக்கடுத்து ஸ்கின்னை வந்து பார்க்கலாம். ஸ்கின்னை பாருங்கங்க எப்படி இருக்குன்னு. ஸ்கின் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்க வந்து அப்படியே ஏகப்பட்ட இது இருக்குங்க ரேகை. அடுத்து முடியை பாருங்கள் எப்படி தெரியுதுன்னு. அது வந்து என்னோடய மச்சம் கருப்பாக இருக்குது பார்த்திங்களா, அது என்னோடய மச்சம். அதுவே நல்லா ஜூம் பண்ணி பெருசாக வந்து காட்டுது. பயங்கரமாக இருக்குது. அடுத்து இந்த குப்பியை வந்து பார்க்க போகிறோம். குப்பியை வந்து பக்கத்தில் வச்சுக்கிறேன். பாருங்கள், நார் மட்டும்தாங்க அதில் தெரியுது. அந்த நார் உள்ளக்கு உள்ளதுன்னா தெரியுது நல்லா. அது நல்லா தெளிவாக தான் தெரியுது பாருங்களேன். அந்த இதுனா ஃபுல்லாக தெரியுது, அந்த கோல்டன் கலரில் உள்ளது. இந்த குப்பியே பயங்கரமாக இதாக தான் காட்டுது. அதுக்கடுத்து வந்து ஒரு பேப்பர், அதாவது நியூஸ் பேப்பரை வந்து பார்க்க போகிறோம். நியூஸ் பேப்பரை வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த லெட்டர்ஸ் வந்து தெரியுது. அதுக்கடுத்து உள்ளதும் நல்லா தெரியுது. இன்னும் ஜூம் வந்து பண்ண போகிறோம். இப்போ வந்து ரொம்ப கம்மியான ஜூமில் தான் இருக்குது. இன்னும் அதிகமாக வந்து நான் ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ண வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளர் ஆகிறது வந்து தெரியும். ஸோ அதனால் வந்து ஒரு லெவலுக்கு மேலே வந்து ஜூம் ஆச்சு அப்படின்னா அந்த மாதிரி தான் தெரியும். முழுக்க ரொம்ப ஜூம் ஆயிடுச்சுங்க. 1000x கொண்டு போயிட்டேன். அந்த பேப்பரில் உள்ள பேப்பரே வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து அந்த ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி வந்து தெரியுது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குங்க. இதில் கையை வச்சோம்னா எப்படி இருக்கும்? பிரைட்னஸை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் வந்து பண்ணணும், அப்படின்னா தான் டீட்டெயிலாக தெரியும் நம்மளுக்கு. சரி, ஓகே. இப்போ வந்து பாருங்கள், நம்மளுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து கொஞ்சம் தெரியும். சரி, ஓகே, இதை வந்து போட்டுக்கலாம். அடுத்து முட்டையை வந்து பார்க்க போகிறோங்க. முட்டை ஓட வந்து அதில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். முட்டையில் பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியலைங்க. அது வந்து டாட்டாக சின்னதாக தான் தெரியுது. பார்த்திங்கன்னா தெரியும், சின்ன டாட்ஸ் வந்து தெரியுது. அதுபோக வந்து உள்ளக்க வந்து அந்த முரடாக லைட்டாக வந்து தெரியுது. மித்தபடி வந்து முட்டையில் ரொம்ப டிஃப்ரென்ஸை நம்மளால் எதிர்பார்க்க முடியல, ஒயிட்டாக தான் தெரியுது. சரி, ஓகே, அதையும் வந்து வச்சாச்சு. அடுத்து வெங்காய தொலியை வந்து பார்க்க போகிறோம். அது எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
ஒரு தொளி. சரி, இது வெங்காயத்தையே வந்து பார்க்குறேன். வெங்காயம் வேறு லெவல், நல்லா தான் இருக்குது. அந்த ஃபுல்லாக அந்த ரோஸ் கலர் இது தெரியுது. அந்த செல்ஸுனா பாருங்கள், செல்ஸ் நல்லா தெரியுதான்னு பார்க்கலாம். நல்லா ஜூம் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு தொலியை வந்து எடுத்துகிட்டு செல்லு தெரியுதா அந்த இது பார்க்கலாம், நல்லா தெரியும் அது. அந்த பார்த்தீங்களா, அந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் அந்த இது மேலே உள்ள அந்த இது. பரவாயில்ல, நல்லா தான் தெரியுதுங்க. சரி, ஓகே. அதுக்கடுத்து நம்ம தலை முடியை வந்து வச்சு பார்க்கலாமா? இருங்க, தலைமுடி செம்மையாக இருக்குங்க. அப்படியே அப்படியே நார் நாராக தெரியுதுங்க. அப்பா பாருங்க எப்படி தெரியுதுன்னு பாருங்க. அப்பா பயங்கரமாக தெரியுதுங்க. ஏதோ வெள்ளையாக தெரியுது, ஏதோ இருக்குங்க. அப்படி இருக்குங்க, பயங்கரமாக இருக்குங்க தலைமுடி. எதிர்பார்க்கவே இல்லை, செம்மையாக இருக்குது தலைமுடிக்கு. அடுத்து வெங்காயம், வெட்டின வெங்காயத்தை வந்து செக் பண்ண போகிறோம். இதில் அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து தெரில ஃப்ரெண்ட்ஸ். அந்த நார் தான் அந்த லைட்டாக வந்து தெரியுது பாருங்கள். அந்த இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன நார்ஸ் அந்த இதுதான் தெரியுது. சரி, ஓகே. அடுத்து ஒரு பூவை வந்து செக் பண்ண போகிறோங்க. ஆரஞ்சு கலராக தெரியுது பூவு. சரி, பறந்துருச்சு. சரி, டேபிளை பாருங்கங்க, அல்டிமேட்டாக இருக்குங்க. ஏதோ இத்தனைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வலுவலுப்பாக உள்ளது சர்ஃபேஸு. ஆனால் வந்து பாருங்கள், அதில் எப்படி அந்த இதுனா மேலே வந்து அந்த இதுனா தெரியுதுன்னு பாருங்கள், வேறு லெவலில் தெரியுது. சரி, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீப்பெட்டியை வந்து செக் பண்ண போகிறோம். அந்த மருந்து உள்ள பகுதி, மருந்து உள்ள பகுதியை பாருங்கங்க. ஜூம் ஆக ஆக வந்து பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ தான் கரெக்டாக இருக்குது. ஃபுல்லாக அந்த டாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெரியுது. அதுக்கடுத்து அந்த பெட்டியில் உள்ளது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக வந்து தெரியுது. சரி, ஓகே. அடுத்து சாக் பீஸை வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். அப்பா, சாக் பீஸ் நினச்சி பார்க்கலாங்க. அது வந்து அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்கு வந்து பார்த்திங்கன்னா கரடு முரடாக வந்து சாக் பீஸே தெரியுதுங்க. அப்பா ஏதோ இருக்குங்க. சாக் பீஸே வந்து நெத்தலுமாக வந்து அந்த இதை வந்து நல்லா க்ளீனாக தெரியுது. அடுத்து சாண்ட் பேப்பரை வந்து செக் பண்ண போகிறோம். பாருங்கள், சாண்ட் பேப்பர் சான்ஸே இல்லைல்ல, எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். உள்ளக்க வந்து அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதாக இருக்குது, நல்லா தான் இருக்குது எல்லாம். சரி, ஓகே. அடுத்து இந்த இலையை வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். அப்பா, இலையை பாருங்கங்க, அது சர்ஃபேஸ் வந்து எப்படி இருக்குன்னு. மேலே வந்து அப்படி இருக்குங்க, அடேவும் சின்னதாக நுணுக்கங்கள், அவ்வளோ நுணுக்கங்களா. பரவாயில்லைங்க. அதை கரெக்டாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்போனா தான் ஃபோக்கஸ் வந்து கரெக்டாக ஆகும். சில இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் வந்து ஆகிறத வந்து நம்ம தான் டெஸ்ட் பண்ணணும். இப்போ 1000x ஜூம் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து அதை ஃபுல்லாக வந்து வைக்கணும். வைக்கும் போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பாருங்கள், அந்த இதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பின்னாடி கொண்டு போகணும். அல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியாது. இப்போ தான் கொஞ்சம் ஃபோக்கஸ் ஆகிறது வந்து தெரியுது. சரி, ஓகே. அதுக்கடுத்து வந்து ஒரு சின்ன வெங்காயத்தை வந்து செக் பண்ண போகிறோம். இதுவும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்லா இருக்குது. வித்தியாசமாக இருக்குது எல்லாமே. நிறைய திங்ஸ் வந்து கொண்டு வந்திருந்தேன், அதனால் செக் பண்ணுறதுக்காக தான். இது வந்து ஸ்கேலு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கேலுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த இது மேலே உள்ளதுன்னா நல்லா தான் தெரியுது. இதுவும் நல்லா இருக்குது. அடுத்து ஒரு அட்டையை டெஸ்ட் பண்ண போகிறோம். அட்டை நம்பவே முடியலைங்க. அட்டை எப்படி இருக்குன்னு பாருங்கள். மேலே உள்ளதுன்னா அப்படி இருக்குங்க சார், பார்க்குறதுக்கு அப்படி இருக்குது, அதாவது ஸ்மூத்தாக இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து அவ்வளவு சின்ன டைப்கள் அப்படி இருக்குது. அடுத்து வந்து ஒரு துணியை வந்து செக் பண்ண போகிறோம். துணி பாருங்கங்க, அது எவ்வளோ இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நார்மல் துணியே அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா காட்டுது. நல்லா இருக்குது. அதுக்கடுத்து டிஷர்ட் கிளாத்தை வந்து டெஸ்ட் பண்ணுறேன். பாருங்கள், நார்மலாக ஒரு டிஷர்ட் கிளாத் அதோட சின்ன அந்த நுணுக்கமான அந்த இதையும் அப்படியே அழகாக வந்து தெளிவாக வந்து காட்டுதுங்க. தெளிவாக உங்களுக்கு இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், செம்ம இதாக காட்டுது. அடுத்து ஒரு ஏலக்காவை வந்து ஜூம் பண்ண போகிறோம். பாருங்கங்க, ஏலக்காய் பயங்கரமாக இருக்குது. கையோட ரேகையை தான் அப்படி காட்டுச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா க்ளவுஸை வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். பாருங்கங்க, அந்த துணியோட டைப் எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். எவ்வளோ அடுக்கடுக்காக தெரியுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். செமையாக இருக்குங்க, பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்குது. அதுக்கடுத்து நீங்கள் வந்து நீடில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், சிரஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊசி இருக்குல்ல, ஊசியை வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஊசியோட முனையை வந்து மட்டும் பாருங்கள். எப்பா இருங்க,
இப்போ வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஊசியோட முனையை மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த குழல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக அக்யூரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா காட்டுது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளவு தெளிவாக வந்து தெரிஞ்சிச்சு. ஐயோ, அதுக்குள்ளே நான் ஃபோக்கஸ் இது பண்ணிட்டேன். இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ தெரியும் பாருங்கள் அந்த முனை. செம்மையாக இருக்குங்க. அந்த முனையில் பாருங்கள், அது டஸ்ட்டு முதற்கொண்ட வந்து தெளிவாக வந்து காட்டுது. பயங்கரமாக இருக்குங்க. நான் நினச்சி கூட பார்க்கலாம். அடுத்து ஒரு மோதிரத்தை வந்து நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். அந்த மோதிரத்தில் வந்து கல் முதற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், அந்த மோதிரத்தில் வந்து அந்த இதை வந்து ஐயோ, மோதிரம் பயங்கரமாக இருக்குங்க. அது உள்ளக்குள்ள டீட்டெயிலானா சூப்பராக காட்டுது. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த டீட்டெயில் தெரியல, ஆனால் வந்து அது ஜூம் பண்ண மூலம் நல்ல டீட்டெயில் வந்து தெரியுது. அடுத்து த்ரெட்டு வந்து செக் பண்ணி பார்க்கலாம். நூல் கண்டுங்க. அது நூல் கண்டே எந்த லெவலுக்கு காட்டுதுன்னு பாருங்கள். அப்படியே அந்த பெரிய அந்த சேனல் மாதிரி காட்டுது. அந்த லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக காட்டுது. பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. பாருங்கள், நூல்லாம் செம்ம இதாக காட்டுது. பரவாயில்லைங்க, நிறைய இதில் டெஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அன்போட கண்ணை வந்து ஜூம் பண்ணி வந்து பார்க்க போகிறோம். அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கண்ணை ஓப்பன் பண்ணு, மேலே பாரு. இப்போ வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது இமை தான் அது வந்து தெரியுது. இப்போ வந்து கண்ணுக்கு போகலாம். அது ரெட்டு தெரியும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், கண்ணில் வந்து அந்த ரெட்டாக வந்து பார்த்திங்கன்னா அது தெளிவாக தெரியுது. இப்போ நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணணும் கொஞ்சம். இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நல்லா பாரு. இப்போ அந்த கண்ணில் உள்ள அந்த இதுனா வந்து பார்த்திங்கன்னா அந்த தெளிவாக அந்த நரம்புனா பயங்கரமாக தெரியுதுங்க. இது இத்தனைக்கு வந்து பார்த்திங்கன்னா 1000x ஜூமில் நம்ம கண்ணை வந்து ரொம்ப அதிகமாக வந்து போகும்போது லைட் வந்து அதிகமாக தேவைப்படுது. லைட் அடித்தா கண் வந்து கலங்குது. ஸோ அதனால் வந்து நார்மல் ஜூமில் தான் வந்து பார்த்தோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வாங்கணும்னு நினச்சி வாங்கினது. இது நல்லாவும் ஜூம் ஆகுது. முடியுதுன்னா வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஏகப்பட்ட திங்ஸை வந்து அடுத்தடுத்து வந்து காமிச்சிருப்பேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது ஜூம் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ வந்து சீக்கிரம் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குறைஞ்ச 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.